வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 பத்து அளவு தேங்காய் எடுத்துருக்கேன். 2 பெரிய சைஸ் தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பயிறு கருவேப்பிலை வெந்தயம் சீரகம் போட்டு கூடவே 2 பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். ஆனியன் வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் இதில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் லைட்டாக வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் கலந்த மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் கார மிளகாய், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். நான் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம மிக்ஸி அரைச்ச தண்ணியே இதில் ஒரு சொம்பு அளவு ஊற்றிட்டு குழம்பு ஒரு கொதி வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம மூடி போட்டு ஒரு 1/4 ஹவர் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடலாம். கரெக்டாக 1/4 ஹவர் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக டேஸ்டியான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோ வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.